அன்பானவர்களுக்கு கோவிந்தராஜின் வணக்கங்கள். கல்வி உரிமை சட்டம் அப்படின்னு ப்ரைவேட் ஸ்கூலில் எல்கேஜி மற்றும் 1ஆம் வகுப்புக்கு அட்மிஷன் போகிறதுக்காக இந்த கல்வி உரிமை சட்டம் மூலமாக நம்ம அப்ளை பண்ணலாம். அந்த அப்ளை பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கூகுளில் போயிட்டு RTE அட்மிஷன் அப்படின்னு டைப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற rte.tnschools.gov.in அப்படின்ற வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த வெப்சைட்டுக்குள்ளே வந்தோடனே மேலே வியூ ஸ்கூல் லிஸ்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குது அப்படின்ற தகவலை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே கீழே இருக்கிற ஸ்க்ரோலிங் பட்டன் பார்த்தீங்கன்னா அதில் வந்துடும். அப்படி இல்லைன்னா டைரெக்டாக மேலே நீங்கள் ஸ்கூலோட நேமே போட்டு நீங்கள் அது சர்ச் பண்ணிக்கலாம். அதுதான் அந்த சர்ச் பட்டன் கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா கீழே அரியலூரில் ஆரம்பித்து அரியலூர், செங்கல்பட்டு, சென்னைன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் அங்கே கொடுத்துருக்காங்க. மொத்தம் 38 டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஸ்கூல்ஸ் இருக்குன்ற தகவலை நம்ம அங்கே பார்த்துக்கலாம். எந்த டிஸ்ட்ரிக்டை நம்ம பர்டிகுலராக செலக்ட் பண்ணுறோமோ அந்த டிஸ்ட்ரிக்ட் உள்ளேயும் போகலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் என்னென்ன ஸ்கூல்ஸ் இருக்குது, அதனுடைய அட்ரஸ் என்னன்ற டீட்டெயில்ஸு நம்ம இங்கே பார்த்துக்கலாம். இதில் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற டீட்டெயில்ஸும் அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது பேக் கொடுத்துட்டு வெளியில் வந்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் இந்த ஃப்ரண்ட் பேஜ் வந்துடும். இதில் கீழே ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன்ற ஆப்ஷன் வரும். அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் எப்போ, அப்ளிகேஷன் எண்டு டேட் என்ன, அதுக்கப்புறம் அப்ளிகேஷனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸு தேவை அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. அதன்படி ஃபோட்டோகிராஃப் தேவை, அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட் தேவை, ஆதார் டீட்டெயில்ஸ் தேவை, இன்கம் சர்டிஃபிகேட் தேவை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவை, அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டு தேவை அப்படின்ற இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே மோர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும். அந்த மோர் டீட்டெயில்ஸை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூசர் மேனுவல்னு கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அங்கே எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை அதில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் இதை ஃபில் பண்ணலாம். உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை இங்கே அப்லோட் பண்ணணும் அப்படின்றதும், ஹார்ட் காப்பியை ஸ்கூலில் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸை இங்கே கொடுத்துருக்காங்க. அதன்படி ஃபஸ்ட்டு ஃபோட்டோகிராஃப், இந்த ஃபோட்டோகிராஃபை நீங்கள் அப்லோட் பண்ணும்பொழுது அதற்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதன்படி வித்து 150 பிக்சலும், ஹைட் 175 பிக்சலும் இருக்க வேண்டும் அப்படின்றதும், இமேஜ் சைஸ் 100 KB மிகாமல் இருக்க வேண்டும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது ஃபோட்டோகிராஃபுக்கு. அடுத்தது ப்ரூஃப் ஆஃப் பர்த், அதாவது இங்கே பிறப்பு சான்று, அதாவது பர்த் சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதில் ஃபார்மேட் JPG அல்லது JPEG சைஸில் தான் இருக்கணும். அந்த ஃபைலோட சைஸ் 1 MBக்குள்ளே அது இருக்கணும் அப்படின்ற தகவலை இங்கே கொடுத்துருக்காங்க. மூன்றாவது பேரண்ட் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. அது ஃபாதர் ஆர் மதர் ஆர் கார்டியன், அதாவது பெற்றோர் அடையாள அட்டை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் 3 பேரில் யாராவது ஒருத்தர் அங்கே நீங்கள் கொடுக்கணும். இதில் பேரண்ட்ஸோட ஐடி கார்டு சம்மந்தமாக பெரும்பாலும் நீங்கள் ஆதார் கார்டு நீங்கள் எடுத்து அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கேயும் JPG அல்லது JPEG ஃபைலாக தான் இருக்கணும். மேக்ஸிமம் இங்கேயும் 1 MBக்குள்ளே தான் இருக்கணும். அடுத்தது அட்ரஸ் ப்ரூஃப், முகவரி சான்றுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா இங்கேயும் JPG அல்லது JPEG ஃபைலாக இருக்கணும். மேக்ஸிமம் 1 MB. இதில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலான்னா ஃபேமிலி கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கார்டு, ஆதார் ஐடி கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, டெலிஃபோன் பில்லு, பேன் கார்டு அல்லது சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இஷ்யூடு பை VAO இதை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஐடி கார்டு இஷ்யூடு பை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற ஐடி கார்டில் அட்ரஸ் ப்ரூஃபில் ஏதாவது ஒன்று நீங்கள் இங்கே அப்லோட் பண்ணலாம்.
கேட்டகரி அண்டர் விச் அப்ளைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த வகை கீழே நீங்கள் விண்ணப்பிக்க இருக்கிறீர்கள் அப்படின்றதுக்கு. இங்கேயும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற டாக்குமெண்ட்ஸ் வந்து ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபைலாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 1 MBயாக இருக்கணும். நீங்கள் வீக்கர் செக்ஷன் கேட்டகரியில் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இன்கம் சர்டிஃபிகேட்டு, அதாவது வருமான சான்றிதழை நீங்கள் அப்லோட் பண்ணணும். டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்புன்னு இருந்தீங்கன்னா அங்கே வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னு சொல்கிற ஜாதி சான்றிதழ், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் பிசி ஆர் எம்பிசி, அதுக்கு உண்டான லிங்க்கை நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை எஸ்சியாக இருந்தால் அதனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, எஸ்டியாக இருந்தால் அதனுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எதுன்றதை நீங்கள் அங்கே வந்து கிளிக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப் ஸ்பெஷல்னு போட்டு அதர் சர்டிஃபிகேட்னு இருக்குது. இதில் வந்து ஆர்ஃபண்டாக இருக்கீங்க, அதாவது அனாதை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் இருக்குன்னா சர்டிஃபிகேட் ஃபார் த ஆர்ஃபண்டுன்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஹெச்ஐவி அஃபெக்ட் ஆகிருந்ததுன்னா அதனுடைய சர்டிஃபிகேட்டு நீங்கள் கொடுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு உண்டான சர்டிஃபிகேட், அதாவது 3ஆம் பாலினத்தவர் அப்படின்ற சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா நீங்கள் அதை அப்ளை பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணலாம். ஸ்கேவெஞ்சர்ஸ் அல்லது ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர்ஸோட குழந்தைகள் அப்படின்ற மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கினீங்கன்னா அங்கே வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ணணும். அதே மாதிரி ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கராக இருந்துட்டு நீங்கள் வந்து கார்ப்பரேஷன்லேயோ முனிசிபாலிட்டிலேயோ இல்லை பஞ்சாயத்துலேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணல, இருந்தாலும் உங்களுடைய குழந்தைகள் இருக்காங்கன்னா நீங்கள் இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி அதனுடைய டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். என்னென்ன சர்டிஃபிகேட்ஸுன்றதை பார்த்தோம். இப்போ அந்த சர்டிஃபிகேட்ஸ்னால் யார்கிட்ட நம்ம வாங்கணும், அதாவது எந்த காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணியிருக்கணும்னு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டுக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸும் இப்போ பார்த்துடலாம். இன்கம் சர்டிஃபிகேட் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அது வந்து டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தார் இருப்பாங்க, அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வேலை செய்கிற தாசில்தார் வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டை அவர் சைன் பண்ணியிருந்தால் தான் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். அதே மாதிரி பிசி எம்பிசிக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் டெப்யூட்டி தாசில்தார் கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் அதில் வந்து சைன் பண்ணியிருக்கணும். எஸ்சியோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் தாசில்தாராக இருக்கிறவங்க தான் அதை வந்து கொடுத்துடணும். அப்படி இல்லைன்னா வெளி மாநிலத்திலேருந்து வந்திருக்கிற குழந்தைங்களுக்காக அதுக்கான காம்பிடென்ட் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்க வந்து சைன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற தகவலும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் எஸ்டி, அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப் குழந்தைங்களுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை வந்து ஆர்டிஓ ஆர் சப் கலெக்டர் ரேங்கில் இருக்கிறவங்க தான், அதாவது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இருக்கிறவங்க தான் அந்த சர்டிஃபிகேட்டில் சைன் பண்ணி இருக்கணும். அதுதான் வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றதும். அதே மாதிரி வெளி மாநிலங்கள்லேருந்து வந்திருந்தாங்கன்னா இங்கேயும் வந்து காம்பிடென்ட் அத்தாரிட்டி யார் இருக்காங்களோ அவங்களுடைய சிக்னேச்சர் அங்கே இருக்கணும். சர்டிஃபிகேட் ஃபார் த ஆர்ஃபண்டுன்னு சொல்கிற அனாதை அப்படின்றதுக்கான சர்டிஃபிகேட் வந்து டிஸ்ட்ரிக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் அண்டு நியூட்ரிஷியஸ் மீல் ப்ரோக்ராம், அவர் தான் வந்து ஒரு குழந்தை வந்து அனாதை குழந்தை அப்படின்றது அவர் கொடுக்குற சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஃபார் ஹெச்ஐவி அஃபெக்டட், அந்த குழந்தைக்கு வந்து ஹெச்ஐவி வந்து அவங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ற சர்டிஃபிகேட்டை வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆத்தரைஸ் பண்ண மெடிக்கல் ஆஃபீஸர் தான் அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் ஃபார் த டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிஃபைடு, இந்த சர்டிஃபிகேட்டை வந்து அதே மாதிரி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆத்தரைஸ் பண்ண மெடிக்கல் ஆஃபீஸர் மூலமாகத்தான் அந்த சர்டிஃபிகேட்டை பெற முடியும். அந்த சர்டிஃபிகேட்டை தான் இங்கே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சில்ட்ரன் ஆஃப் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர்ஸ் அப்படின்ற இந்த குழந்தைங்களுடைய சர்டிஃபிகேட்டை வந்து கார்ப்பரேஷன் இல்லை முனிசிபாலிட்டியாக இருந்தால் கமிஷனர் ஆத்தரைஸ் பண்ண காம்பிடென்ட் அத்தாரிட்டி வந்து இந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அதே மாதிரி டவுன் பஞ்சாயத்தாக இருந்ததுன்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் ஆத்தரைஸ் பண்ண காம்பிடென்ட் அத்தாரிட்டியும், வில்லேஜ் பஞ்சாயத்துக்காக இருந்தால் பிரசிடெண்ட் வந்து ஆத்தரைஸ் பண்ண காம்பிடென்ட் அத்தாரிட்டியும் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர்ஸோட சில்ட்ரன் அப்படின்ற சர்டிஃபிகேட்டை அவங்க வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி கார்ப்பரேஷன் அல்லது முனிசிபாலிட்டி அல்லது டவுன் பஞ்சாயத்து அப்படி இல்லைன்னா வில்லேஜ் பஞ்சாயத்தில் வேலை செய்யாத ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர்ஸோட குழந்தைகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து
டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆத்தரைஸ் பண்ண காம்பிடென்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து இந்த குழந்தைகள் வந்து ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர்ஸோட குழந்தைகள் அப்படின்ற அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். அதை வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். மேற்கூறிய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து தயார் நிலையில் வச்சுங்க. அது எல்லாமே ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜேபிஜி அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் மேக்ஸிமம் எவ்வளோ சொல்லியிருக்காங்களோ அந்த அளவில் நீங்கள் வந்து ரெடி பண்ணி தயார் நிலையில் வைத்துக்கொள்வது நல்லது. இப்போ தயார் நிலையில் வச்சுக்கொண்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இங்கே கொடுத்துக்கிற 5 இன்ஃபர்மேஷனை நீங்கள் ஃபில் பண்ணிட்டு வரணும். அதாவது நம்பர் 1 வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் குழந்தையோட டீட்டெயில்ஸும், பேரண்ட் டீட்டெயில்ஸில் குழந்தையோட பெற்றோர்களை பற்றின டீட்டெயில்ஸும், அட்ரஸ் டீட்டெயில்ஸில் குழந்தை வசிக்கக்கூடிய முகவரி பற்றின டீட்டெயில்ஸும், டாக்குமெண்ட்ஸ் எது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கோ அந்த டாக்குமெண்ட்ஸும், 5வது ஸ்கூல்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த 5 தகவலும் நீங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நீங்கள் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டீங்க. அதாவது பர்சனல் டீட்டெயில்ஸு ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தான் அடுத்தது பேரண்ட் டீட்டெயில்ஸில் போகும். பேரண்ட் டீட்டெயில்ஸில் ஃபில் பண்ணி முடிச்சிங்கன்னா தான் அடுத்ததான அட்ரஸ் டீட்டெயில்ஸுக்கு போகும். அதே மாதிரி தான் ஒவ்வொன்றும். பர்சனல் டீட்டெயில்ஸில் பொறுத்த வரைக்கும் நேம் ஆஃப் தி சைல்டு குழந்தையின் பெயரை நீங்கள் என்ட்ரு பண்ணணும். ஜெண்டர் அதாவது பாலினம் அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். அடுத்தது டேட் ஆஃப் பர்த். இந்த டேட் ஆஃப் பர்த் வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் எந்த டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டு வந்து 8 கேரக்டர்ஸ் இருக்கணும் மினிமம் அப்படின்னு அங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் பாஸ்வேர்டில் ஒரு 8 கேரக்டர்ஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிங்க. அந்த 8 கேரக்டர்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்டை நீங்கள் வந்து அங்கே செலக்ட் பண்ணுறது நல்லது. அதில் வந்து ஆல்ஃபபெட்ஸு, நம்பர்ஸு, அது கூட சிம்பிள்ஸும் சேர்ந்து இருந்தால் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் உங்களுக்கு. பட் எதுவாக இருந்தாலும் அந்த பாஸ்வேர்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரியான பாஸ்வேர்டை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். என்ன பாஸ்வேர்டு நீங்கள் என்ட்ரு பண்ணீங்களோ அதை வந்து கீழே இருக்கிற கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதே மாதிரி ரீஎன்ட்ரு பண்ணுங்கள். கேஸ் சென்சிட்டிவ் இருக்கிறதுனால நீங்கள் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த லெட்டரை கேபிட்டல் லெட்டர்லேயும், ஸ்மால் லெட்டரில் எது கொடுத்துருக்கீங்களோ அதனால் ஸ்மால் லெட்டர்லேயும் கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டில் அதை கொடுத்துருங்க. அடுத்தது ரிலீஜியன் அதாவது மதம் அப்படின்றதுல இங்கே நீங்கள் என்ன மதமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. அடுத்தது கம்யூனிட்டி. இந்த கம்யூனிட்டின்னு வரும்போது சமூகத்தில் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன சப்காஸ்ட் உங்களுக்கு அதை கம்யூனிட்டின்னு கொடுத்துருக்காங்களோ அந்த கம்யூனிட்டியை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிற மொபைல் நம்பர் அலைபேசி என்னன்னு இருக்கிற இடத்துல உங்களுடைய மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுங்க. அந்த மொபைல் நம்பர் வந்து நாட் ரீச்சபிள், சுவிட்ச் ஆஃப்ன்ற மாதிரி இல்லாமல் கரெக்டாக இருக்கிற அந்த மொபைல் நம்பரை கொடுத்துங்க. ஏன்னா ஃபர்தர் கம்யூனிகேஷன் உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு தான் வருன்றதுனால அந்த மொபைல் நம்பரை கரெக்டாக கொடுத்துடுங்க. எலிஜிபிலிட்டி கிளாஸ் ஆஸ் பர் டேட் ஆஃப் பர்த் அதாவது பிறந்த தேதிப்படி விண்ணப்பிக்கக்கூடிய வகுப்புன்னு அங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் 2 ஆப்ஷன் இருக்குது. அதாவது எல்கேஜி மற்றும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு. எல்கேஜி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் குழந்தை வந்து 1/8/2020 31/7/2021 பிறந்திருந்தால் அந்த குழந்தை வந்து எல்கேஜி படிக்கிறதுக்கான எலிஜிபிள் அப்படின்றதும், அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் வந்து 1/8/2018 31/7/2019 பிறந்திருக்கிற குழந்தைகள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கான எலிஜிபிள் அப்படின்றதும் அங்கே கொடுத்துருக்காங்க. அதனால் இப்போ உங்கள் குழந்தை வந்து எந்த கேட்டகரியில் வர்றாங்களோ அந்த கேட்டகரியை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். சப்போஸ் எல்கேஜி படிக்க வைக்கக்கூடிய அந்த குழந்தைக்கு வந்து இந்த டேட்டுக்குள்ளே அந்த குழந்தை பிறந்தில்லைன்னா அந்த குழந்தைக்கு வந்து எல்கேஜிக்கான எலிஜிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கான குழந்தைகள் அந்த குறிப்பிட்ட அந்த டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருந்த குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எலிஜிபிள். அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து இமெயில் ஐடி அதில் கொடுத்துருக்காங்க. இமெயில் ஐடி இருந்ததுன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அதில் வந்து இமெயில் ஐடி போடுங்க. அந்த இமெயில் ஐடியும் கேஸ் சென்சிட்டிவ்ன்றதுனால நீங்கள் கரெக்டான இமெயில் ஐடி நீங்கள் கொடுத்துடுங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கிற சேவை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா குழந்தையோட ஃபஸ்ட்டு பார்ட்டான பர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து சேவ் ஆகிடும். இதை சேவ் பண்ணி முடிச்சிங்கன்னா தான்
அடுத்த செகண்ட் பார்ட்டான பேரண்ட் டீட்டெயில்ஸில் போவோம். பேரண்ட் டீட்டெயில்ஸ் முடித்ததுக்கப்புறம் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் முடித்ததுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்லோட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்கூல்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே உங்களுக்கு முடிவடைந்துடும். அதர் இன்ஃபர்மேஷன் ஆர் கம்யூனிகேஷன் உங்களுடைய மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எந்த ஸ்கூல் அதில் உங்களுக்கு வந்திருக்கோ அந்த ஸ்கூலில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை, அதாவது ஹார்ட் காப்பியை நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ஆன்லைனில் ஆர்டிஇ அப்ளை பண்ணுறதுக்கான செய்முறை. கடைசி டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் எவ்வளோ சீக்கிரம் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் கொடுத்து இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியுமோ நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு உங்கள் குழந்தை சிறப்பாக வர என் வாழ்த்துக்கள். நன்றி.